ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவிஷ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்பயுமே சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் ஃபெஸ்டிவல் சீசன்றது வந்து ஒரு முக்கியமான சீசன். லைக் பொங்கல், திவாலி, ஆயுத பூஜை, இது மாதிரியான முக்கியமான ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லாம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். அந்த டைமில் நிறைய ஹாலிடேஸ் இருக்கும், நல்ல கலெக்ஷன்ஸும் வரும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பெரிய பெரிய படங்கள்லாம் அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அழலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருப்பாங்க. அந்த டைமில் லீவுமே இருக்கும், ஆடியன்ஸும் சேம் டைமில் படத்தை பார்த்து என்ஜாயும் பண்ணுவாங்க. இப்படி பல ஃபெஸ்டிவல்ஸ் ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்து ஒரு கொண்டாட்டத்தெல்லாம் கொண்டாடி முடிச்சிருக்கு. பட் இப்போ வரக்கூடிய பொங்கல் இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் ஃபெஸ்டிவலாக இருக்க போது. ஏன் ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. இது தாண்டி பல பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு. உள்ளூர் அரசியல்னு சொல்லலாம், சினிமாவை வச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இதுல இருந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓவராலாக என்ன ஏதுன்றது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இப்போ விடாமுயற்சி பொங்கலுக்கு வரலை, அதனால் இப்போ நிறைய படங்கள் வரிசையாக வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தானே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் அதுவும் ஒரு ரீசன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஸ்டார்டிங்கில் விடாமுயற்சி வந்து இந்த ரேஸில் இருக்குது, பொங்கல் ரேஸில் இருக்குன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது எத்தனை படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்தது? கேம் சேஞ்சர். ஸோ அது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க விடாமுயற்சிக்கெலாம் வந்து அவங்க அசர டைப் இல்லை. இன்னொன்று தெலுங்கு சினி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸை நம்பி இல்லை. அவங்க மோஸ்ட்லி ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஹிந்தி ஸ்க்ரீன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. மேஜரான கலெக்ஷன்ஸ் அங்கேருந்து எடுக்கிறாங்கன்ற காரணத்தினால கடமைக்காக தமிழில் எனக்கு ஒரு 100 ஸ்க்ரீன் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி பேருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து அவ்வளோதான். அதனால் அவங்க வந்து இதை ட்ரஸ்ட் பண்ணிடல. விடாமுயற்சி வந்தால் வந்துக்கிட்டு எனக்கு ஒரு 100லேருந்து ஒரு 120 ஸ்க்ரீன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை இல்லாமல் இந்த ரேஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி விடாமுயற்சி வருதுன்னு சொன்னாங்க, வனகான் வருதுன்னு சொன்னாங்க. இந்த 3 படங்கள் தான் வந்தது. வீரதீர சூரன் வந்து பொங்கல் ரிலீஸ்க்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்படியே ஜனவரி 25 அந்த ஒரு டைமுக்கு விடாமுயற்சி வருதுன்ற காரணத்தினால அவங்க போயிட்டாங்க. ஏன்னா கேம் சேஞ்சர் வருது, வனகான் வருது, இது வேற வந்துச்சுன்னா தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் பிரியும், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, நம்ம தள்ளி வரும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் விடாமுயற்சி ரீமேக் பண்ணாங்க, அதுக்கு வந்து ப்ராப்பர் ரைட்ஸ் வாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள், சென்சார் பண்ணலை, இன்னும் படம் ஃபுல்லாக முடியலன்னு சொல்லிட்டு பல ரீசன்ஸ்னால ஷூட்டிங் வந்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் இன்னும் போயிட்டு இருக்கு. இது கரெக்டாக ரிலீஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இப்போ அதை வந்து ஜான் எண்ட் ஆர் ஃபெப் ஸ்டார்ட் வரத்தை அப்படியே போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இப்போ டக்குன்னு தமிழில் இருக்கக்கூடிய பெட்டியில போட்டு மூடி வச்சா பல படங்களையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க ரிலீஸ்க்கு. கரண்ட் டைம்ல விடாமுயற்சி விலகுனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. 8 படம் யோசிச்சு பாருங்க. நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா அப்புறம் கேட்டீங்கன்னா, ஒரு விதத்துல இது வந்து நல்ல விஷயம், இன்னொரு விதத்துல ரொம்பவே மோசமான ஒரு விஷயமும் கூட. இப்போ ஒரு பொங்கல் ரேஸ் அப்படின்னா ஒரு 4 படம் மிஞ்சி போனா ஒரு 3 படம் 4 படம் வந்தது பார்த்தீங்கன்னா தப்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இங்க 8 படம் வருது. ஸோ கேம் சேஞ்சர் ஒரு பெரிய படம். மேபி இப்போ அஜித் படம் இல்லைன்ற காரணத்தினால, ஒரு பிக் ஸ்டார் பிக் ஃபேஸ் ஆக்டர் இல்லைன்ற காரணத்தினால இப்போ ஸ்கிரீன்ஸ் அதிகமா அந்த படத்துக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வனகான் படமும் இருக்கு. இப்போ வந்து நிறைய சின்ன படங்கள் வந்துருச்சு. 2K லவ் ஸ்டோரி, அத கஜ ராஜா. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப வருஷமாவே கிடப்பில் போட்டு வச்சிருந்தாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ்னால. இப்போ அந்த படம் 12 வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை இல்லை, இப்போ ரிலீஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியோட படம், 10 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிபி சத்யராஜ் சாரோட படம், இது மாதிரி வந்து நிறைய படங்கள் ஒரு 8 படங்கள் கிட்ட வந்திருக்கு. ஏன் ப்ரோ ஒரு விதத்துல நல்லது நீங்க சொல்றீங்க, ஒரு விதத்துல கெட்டது நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. என்ன படம் ஏது படம்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆப்ஷனலா அவங்க இந்த ஹாலிடே டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ்ல செலக்ட் பண்ணி பார்த்து அவங்க இதை என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து எனக்கு இதுதான் படம், என்னப்பா இது ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒரு படம் தான் வந்திருக்கு, அதான் போய் பார்க்கணுமா, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆடியன்ஸ் டெஃபினட்டா இந்த ஒரு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் எங்க பிரச்சனைனா, கண்டிப்பா இந்த ஒரு கால் எடுத்த ப்ரொடியூசருக்கு தான் இது வந்து பேக் ஃபயர் ஆகும். எல்லாருமே வந்து அவங்களோட கண்டென்ட்ல ஒரு பெரிய ஹோப் வச்சு இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு வந்திருக்காங்க. பட் கண்டிப்பா பேக்லாஷ் ஆகும். ஏன்னா ஒரு சில படங்கள் மட்டுமே குட் ரிவ்யூஸ் வாங்கும், நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குற படங்களுக்கு ஷோஸ்ல இருந்து ஸ்கிரீன்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே கம்மியாகும். ஏன் சில படங்கள் அப்படியே தூக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் இல்ல 2 நாளே தூக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த ஃபெஸ்டிவல்ல இருக்கக்கூடிய நல்ல ஹிட்டான படங்கள், பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்குற படங்களுக்கான ஷோஸ், அதுக்கான ஸ்கிரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி காசு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இதெல்லாம் போயிடும். இதன் மூலம் இந்த ரிஸ்கான கால் எடுத்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும். ஹோப்ஃபுல்லி நிறைய படங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு ஆடியன்ஸா நீங்க இந்த ஒரு பொங்கலுக்கு எந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிறைய பேர் விடாமுயற்சியை மிஸ் பண்ணுவீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் விஷயம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி ஸ்கிரீன் பிரிக்கிறது, ஸ்கிரீன் கம்மியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல யாராவது பேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா நான் சொன்ன இந்த 2ல ஏதோ ஒன்று நடக்க கண்டிப்பா அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
ஓவராலாக குட் கண்டென்ட்ஸ் குட் ஃபிலிம்ஸ் தான் ஜெயிக்கும். ஸோ அங்கே யாருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே தட்டி தூக்கிடுவாங்க ஸ்க்ரீன்ஸ். யாராவது ஒருத்தர் சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வாங்கினாலும் இங்கே இவ்வளோ படங்கள் இருக்கு இல்லையா, டக்குன்னு போயிடும். இதில் வந்து பல படங்கள் காணாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பல ரிஸ்க்ஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன படங்கள் வந்து காணாம போகுது, எந்த படம் இந்த பொங்கல் வின்னராக மாறப்போகுது அப்படின்றத. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.